விக்னேஸ்வர அஸ்ட்ராலஜி சென்டர் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். வீடியோனுடைய தலைப்புக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஜோதிட ஆன்லைன் வகுப்பு வருகின்ற பிப்ரவரி 23 2025 ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது. இந்த வகுப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணி முதல் 10 மணி வரை நடைபெறும் ஆன்லைன் வகுப்பு. பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 மாதங்கள். பயிற்சி கட்டணம் மாதத்திற்கு 700 ரூபாய். அதே மாதிரி இந்த பயிற்சியில் நீங்கள் என்னென்ன கற்றுக்குவீங்க அப்படின்னு சொன்னால், பாரம்பரிய ஜோதிடம், பிருகுநந்தி நாடி அப்படிங்கிற 2 முறைகள் கற்றுக்குவீங்க. ஏன்னா ஒரு முறையில் எடுக்கிற பலன் இன்னொரு முறையிலையும் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி கிராஸ் செக் பண்ணுறதுக்காக எடுக்கிறீங்க. அது போக அடிப்படை ஜோதிடம், ஜோதிட கணிதம், அதற்கப்புறமாக நுணுக்கங்கள், பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளக்கூடிய நுணுக்கங்கள், அதற்கப்புறமாக பலன் எடுப்பது எப்படி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதற்கப்புறமாக பிருகுநந்தி நாடி, கிரக சேர்க்கை பலன்கள், ஒரு கிரகம் சேர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னால் சேர்க்கைப்பட்டதுன்னா என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதையும் கற்றுக்க போகிறீங்க. அதே மாதிரி திருமண பொருத்தம், முகூர்த்தம் குறித்தல், இந்த மாதிரி எல்லா வகையுமே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், இந்த வகுப்பில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். வகுப்பு ரொம்ப ரொம்ப கிளியாரிட்டியாக இருக்கும். ஸோ ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள், இல்லை ஏற்கனவே ஜோதிடம் எனக்கு அடிப்படை கொஞ்சம் தெரியும் ஆனால் பலன் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். 7 மாதம் முடிந்து நீங்கள் வெளியே போகிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். ஒரு ஜாதகத்தை பார்த்தால் என்னால் பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜாதக ஆய்வுகள் நிறைய நடத்தப்படும் இந்த வகுப்பில். ஸோ அதனால் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ அதனால் இந்த வகுப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதற்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். 9842198144. நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம், அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். வாங்க இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம். ஸோ கடந்த 2-3 வீடியோக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரியான ஒரு பலனை எடுப்பது, பலனை எப்படி எடுத்து நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். அதாவது துல்லியமாக ஜாதக பலன் கூறும் முறை, ஸ்டெப் பை ஸ்டெப், உதாரண ஜாதக விளக்கத்துடன் அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி கோச்சாரத்தை வச்சு ஒரு ஜாதக பலனை எப்படி சொல்லலாம், கோச்சாரம் என்ன சொல்லும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திற்காகவும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வரிசையில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ, ஜாதகத்தில் கிரக பலத்தை துல்லியமாக கணக்கிடும் முறை. சார் நம்ம ஒரு ஜாதகத்தில் எடுக்கிறோம், ஒரு கேள்விக்கு பாவத்தை முடிவு செய்கிறோம். அந்த பாவத்தினுடைய கிரகம் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி முடிவு செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிய வரும். அதே மாதிரி கடைசியாக உங்களுக்கு உதாரண ஜாதகமும் கொடுத்துருக்கேன். அதுலேயும் கிரக பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கடந்த 2 வீடியோக்களில் நான் போட்ட அதே ஜாதகம் தான், ஒரே ஜாதகத்தை நம்ம அப்படியே ஆய்வு செஞ்சுக்கிட்டே வரோம். ஸோ அந்த வகையில் இப்போ இந்த ஜாதகத்தில் கிரக பலத்தை துல்லியமாக கணக்கிடும் முறை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம், உதாரண ஜாதக விளக்கத்தோட. ஸோ முதல்ல ஒரு பாவத்தை முடிவு பண்ணிட்டோம். ஓகே, அந்த பாவ அதிபதி அப்படிங்கிறவர் தான் அந்த கிரகம். அந்த கிரகம் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஒரு சிலது உண்டு. ஒரு ஆட்சி பெற்றிருக்கலாம், அல்லது உச்சம் பெற்றிருக்கலாம், அல்லது மூல திரிகோண வீட்டில் உட்கார்ந்து பலம் பெற்றிருக்கலாம், அல்லது திக்பலம் வாங்கியிருக்கலாம், அல்லது நீச பங்கம் அடைந்திருக்கலாம். நீசம் அடைந்து அவருக்கு வீடு கொடுத்த அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றால் நீச பங்கம் அடையும். ஸோ அப்படி இந்த மாதிரியான பலங்களில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னு சொன்னால், ஓகே அந்த கிரகம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு பலத்தோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, அப்படி அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஆட்சி உச்சமோ மூலத்திரிகோணமோ திக்பலமோ இல்லை நீச பங்கமோ வாங்கலை. அப்புறம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பலத்தை அப்படின்னு சொன்னால், லக்னத்திற்கு அந்த கிரகம் எத்தனாவது ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்குதுன்னு பாருங்க. திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ அல்லது லாபஸ்தானத்திலேயோ உட்கார்ந்துருந்தா கண்டிப்பாக அந்த கிரகம் பலம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி கிரகம் அமர்ந்த ராசி அதிபதி, அந்த கிரகம் போய் அமர்ந்த அந்த ராசி அதிபதி
ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அல்லது மூலத்திரைகோணம் பெற்றிருந்தால் அல்லது நீச பங்கம் பெற்றிருந்தால் இந்த கிரகமும் வலுப்பெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஒரு கிரகம் உதாரணத்திற்கு மேசத்துல போய் ஒரு கிரகம் உட்காருது, அந்த மேசத்தினுடைய அதிபதி செவ்வாய் ஒரு ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்கார் அப்படின்னு சொன்னால், அல்லது மூலத்திரைகோணம் பெற்றிருக்கார் அல்லது நீச பங்கம் பெற்றிருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேசத்தில் அமர்ந்த கிரகமும் உங்களுக்கு பலம் பெறும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த கிரகம் வாங்கிய சார அதிபதி என்ன, ஒரு ராசியில ஒரு கிரகம் இருக்குன்னா அதுல 9 பாதங்கள் இருக்கு, நட்சத்திர பாதங்கள். அந்த 9 நட்சத்திர பாதங்கள்ல ஏதாவது ஒரு நட்சத்திர பாதத்துல தான் அந்த கிரகம் பயணித்து கொண்டிருக்க வேண்டும். அப்படிங்கிறப்போ அந்த எந்த நட்சத்திர பாதமோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி அவர் தான் சார அதிபதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த கிரகம் வாங்கிய சார அதிபதி அவர் ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணமோ அல்லது நீசபங்கமோ பெற்றிருந்தால் அப்பொழுதும் அந்த கிரகம் கண்டிப்பாக பலம் பெறும். ஒரு கிரகம் உதாரணத்துக்கு அதே மேசத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கு, அதுல பரணி நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கு. பரணி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்கிரன். அவர் ஆக்சுவலா உங்களுக்கு உச்சம் ஆயிட்டாரு அல்லது ஆட்சி ஆயிட்டார் அல்லது மூலத்திரிகோணம் ஆயிட்டார் இல்ல நீச பங்கம் ஆயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேசத்தில் அமர்ந்த கிரகம் அதுவும் பலம் பெறும் அப்படிங்கிறத சொல்லலாம். மேலும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கிரகம் வாங்கிய சாரம் சப்போஸ் அந்த மாதிரி இல்லாம கிரகம் வாங்கிய சாரம் வேற ஸ்தானத்தினுடைய அதிபதியினுடைய சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் தன்னோட நட்சத்திரத்திலேயே பயணித்தது அப்படின்னா மிக பலத்தோட பயணிச்சு கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு கிரகம் இப்போ புதன் எடுத்துக்கிட்டீங்கன்னா புதனோட நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த நட்சத்திரத்தின் மேல புதன் ஏறி இருக்கு அப்படின்னா புதன் சுயசாரத்தில் இருக்கின்றது என்று அர்த்தம். அப்போ என்ன, அந்த கிரகம் புதன் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு கிரகம் தன்னுடைய நட்சத்திரத்தின் காலில் பயணித்துக் கொண்டிருந்தால் அந்த கிரகம் நல்ல வலுப்பெற்ற கிரகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அதே மாதிரி ஒரு கிரகம் லக்னாதிபதியினுடைய சாரம் வாங்குது அப்படின்னாலும், ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது தான் ஜாதகர், அந்த லக்னாதிபதி அப்படிங்கிறவர் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சே தீரணும். ஸோ அப்படி பார்க்கையில் ஒரு கிரகம் லக்னாதிபதியினுடைய சாரம் வாங்கியிருந்தாலும் பலம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொன்னால் என்ன, சூரியனுடைய நட்சத்திரங்கள்ல 1ஆம் பாதம் 4ஆம் பாதம், குருவினுடைய நட்சத்திரங்கள்ல 2ஆம் பாதம் 4ஆம் பாதம், சந்திரனுடைய நட்சத்திரங்கள்ல 2ஆம் பாதம், செவ்வாய்க்கு கண்டிப்பா புஷ்கர நவாம்சம் கிடையாது, புதனுக்கும் புஷ்கர நவாம்சம் கிடையாது. அதே மாதிரி சுக்கிரனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் பாதம், சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள்ல 3ஆம் பாதத்துல ஏறி இருந்தால் அது புஷ்கர நவாம்சம். சனியினுடைய நட்சத்திரங்கள்ல 2ஆம் பாதம் ஏறி இருந்தால் அது புஷ்கர நவாம்சம். ராகுவினுடைய நட்சத்திரங்கள்ல 4ஆம் பாதம் ஏறி இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்லலாம். கேதுவனுடைய நட்சத்திரங்களுக்கும் புஷ்கர நவாம்ச அமைப்பு இல்லை. இது ஏற்கனவே என்னோட சேனல்ல புஷ்கர நவாம்சத்துக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை சர்ச் பண்ணி பாருங்க. அதே மாதிரி திரிகோண ஸ்தானாதிபதிகளுடைய சாரம், ஒரு கிரகம் லக்னத்திற்கு 5, 9 கூடிய சொல்லப்படுற திரிகோண ஸ்தானாதிபதியினுடைய சாரம் வாங்கியிருந்தாலும் நல்ல பலம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி கேந்திர ஸ்தானாதிபதிகள், ஒரு லக்னத்திற்கு 4, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானாதிபதிகளினுடைய சாரம் வாங்கியிருந்தாலும் அந்த கிரகம் நல்ல பலம் பெற்ற நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி லாபஸ்தானாதிபதி லக்னத்திற்கு 11 கூடையவர், 11 கூடையவருடைய சாரம் வாங்கியிருந்தால் அப்பவும் அந்த கிரகம் ஒரு நல்ல பலம் பெற்ற நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி வேற எந்த வகையில கிரகம் பலம் பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா, கிரகத்திற்கு சுபர்களினுடைய சேர்க்கை, ஒரு கிரகம் போய் அமர்ந்திருக்கு, அதனோட இன்னொரு சுப கிரகம் சேருது. சுப கிரகம் அப்படின்னா என்ன, குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தீயோரோடு சேராத புதன், இவங்கெல்லாம் ஆக்சுவலா சுபர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. ஸோ இந்த சுபர்களினுடைய சேர்க்கை அந்த கிரகத்திற்கு இருக்கிறதும் அந்த கிரகத்திற்கு ஒரு நல்லதொரு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி சுபர்களினுடைய பார்வை, ஒரு கிரகம் போய் உட்கார்ந்து இருக்குது, அதை ஒரு 2, 3 சுப கிரகங்கள் தன்னுடைய பார்வையை கொடுக்குது அப்படின்னால் அப்பவும் அந்த கிரகம் கண்டிப்பாக நல்ல வலுப்பெற்ற நிலையை அடையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பலன் பார்க்குறப்போ ஒரு கிரகத்தை பர்டிகுலராக நம்ம ஆய்வு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கோச்சாரத்தில் குருவோட சப்போர்ட் அந்த கிரகத்திற்கு இருக்கா,
அதாவது கோச்சாரத்தில் குரு எங்கே இருக்கிறாரோ அங்கேருந்து 1, 5, 9 நாம் ஆய்வு செய்கிற கிரகம் இருக்கா அவரோட ஜாதகத்தில் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அந்த கோச்சார குருவின் சப்போர்ட் கிடைச்சா கூட கண்டிப்பாக அது ஒரு கிரக பலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் திக்பலம் நீசபங்கம் மற்றும் லக்னத்திற்கு திரிகோணம் கேந்திரம் லாபஸ்தானம், கிரகம் அமர்ந்த ராசி அதிபதி ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் நீசபங்கம், கிரகம் வாங்கிய சார அதிபதி ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் நீசபங்கம் அப்படி வாங்கிறது. இல்லை கிரகம் வாங்கிய சாரம் சுயசாரமாக இருக்கிறது, லக்னாதிபதியினுடைய சாரம், புஷ்கர நவாம்சம், திரிகோண ஸ்தானாதிபதியினுடைய சாரம், கேந்திர ஸ்தானாதிபதியினுடைய சாரம், லாபஸ்தானாதிபதியினுடைய சாரம், அது போக சுபர்களுடைய சேர்க்கை, சுபர்களுடைய பார்வை மற்றும் கோச்சார குருவின் சப்போர்ட், இது எல்லாமே இருக்கிறப்போ ஒரு கிரகம் கண்டிப்பாக ஒரு நல்லதொரு வலிமையுடன் உள்ளது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். இப்பொழுது நம்ம ஒரு உதாரண ஜாதகத்திற்கு வருவோம். அதே நம்ம ஏற்கனவே இப்போ கடந்த 2 வீடியோக்களில் பார்த்தா அதே ஒரு ஜாதகம். பிறந்தது 23 ஏப்ரல் 2003, பிறந்த நேரம் 10:38 PM. ஸோ ராசி கட்டமும் இருக்குது, அம்ச கட்டமும் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஒவ்வொரு கிரகம் எந்த அளவுக்கு பலம் பெற்ற நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்வோம். அது உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ நீங்கள் அதன்படியே நீங்கள் போனீங்கன்னா ஒரு கிரகத்தினுடைய பலத்தை நீங்கள் நல்லாவே கண்டுபிடிக்கலாம். இப்போ வரிசைப்படியே போவோம். நாம் முதல்ல சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் இந்த ஜாதகத்திற்கு லக்னத்திற்கு திரிகோண ஸ்தானாதிபதி ஆகிறார். அதாவது 9 குடையவர். அவர் இன்னொரு திரிகோண ஸ்தானமான 5ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது சூரியன் எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கலாம். அதே மாதிரி அந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த லக்னத்திற்கு 5ல் உட்கார்ந்துருக்கிறார் திரிகோணத்தில், அதுவும் ஒரு பலம். அதே மாதிரி அவருக்கு வீடு கொடுத்த ராசி அதிபதி அவர் உட்கார்ந்துருக்கிறது மேசத்தில். அவர் உட்கார்ந்த ராசி அதிபதியான செவ்வாய் உச்சமாகி உட்கார்ந்துருக்கிறார் மகரத்தில். அப்போ அதுவும் ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லலாம் சூரியனுக்கு. அதே மாதிரி கிரகம் வாங்கிய சார அதிபதி, கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னா அஸ்வினி 3ஆம் பாதத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அஸ்வினிங்கிறது கேதுவனுடைய நட்சத்திரம். அந்த கேது அந்த சூரியனுக்கு சஷ்டாஷ்டகமாக உட்கார்ந்துருக்கிறார். அதாவது சூரியனுக்கு 8ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார், லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். ஸோ இது ஒரு நல்ல அமைப்பே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கேதுங்கிறவர் ஆக்சுவலாக நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, கெடுக்கிறவர் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கேதுவனுடைய சம்பந்தம் இந்த சூரியனுக்கு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம்தான். ஏன்னா சார அதிபதி அவருக்கே மறைகிறார், சூரியனுக்கே மறைகிறார். அதுவும் ஒரு வகையில் பலத்தை குறைக்காத ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் என்ன, சூரியனுடைய சுபர்கள் சேர்க்கை இருக்கா அப்படின்னா புதனுடைய சேர்க்கை இருக்கு. ஆனால் புதன்ங்கிறவர் ஒரு தீயோரோடு சேர்ந்தால் அவரும் பாபராகி விடுவார். சரியா? போக இந்த லக்னத்திற்கு அந்த புதன் அப்படிங்கிறவர் பாதகாதிபதி. என்னதான் பாதகாதிபதி அப்படின்னு சேர்ந்திருந்தாலும் அந்த பாதகாதிபதி தன்னுடைய திசையிலோ அல்லது புத்தியிலோ மட்டும்தான் தன்னுடைய பாதகத்தை அளிப்பார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ சூரியன் ஒரு நல்ல பலமான ஒரு நிலையில் உள்ளார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன, சூரியனுடைய காரகத்துவங்களான அவருடைய தந்தை, ஸோ அவருடைய நிர்வாகம், இவருக்கு உள்ள நிர்வாக திறமை, இந்த ஜாதகருக்கு உள்ள நிர்வாக திறமை, ஸோ இது எல்லாமே ஒரு தலைமை பொறுப்பு, இது எல்லாமே இந்த ஜாதகருக்கு தன்னால் அமையும் அப்படிங்கிறது கிளியராக காமிக்குது. அதற்கப்புறமாக சந்திரன் எடுத்தீங்க அப்படின்னா லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்குது. ஒரு ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணமோ எதுவுமே பெறலை, திக்பலமும் ஆகலை, நீசபங்கமும் ஆகலை. ஆனால் லக்னத்திற்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லப்படுற பணபரஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்படி ஒன்றும் மோசமான ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த சனி லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல திக்பலம் வாங்குறார். எப்படியா அவருக்கு சந்திரன் அமர்ந்த மகரத்தினுடைய அதிபதி சனி லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து திக்பலம் வாங்குறார். ஸோ அந்த ராசியினுடைய அதிபதி பலம் பெறுகிறார். அப்போ இந்த கிரகமும் பலம் பெறும். ஆனால் அந்த சந்திரனுக்கு அந்த சனி அமர்ந்திருப்பது சஷ்டாஷ்டகமாக உட்கார்ந்திருக்கிறார். அதாவது சனிக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். ஸோ அதனால முழுமையாக அவருக்கு அந்த ஒரு பலம் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். அதற்கப்புறமாக அவர் ஏறிய சாரம் சுயசாரம் திருவோணம் 1ஆம் பாதத்தில் ஏறி இருக்கிறார்.
அப்படிங்கும்போது சுயசாரம் அப்படிங்கிறது வந்து நல்லதொரு பலமான நிலையை காமிக்கிறது. இந்த லக்னத்திற்கு 8 அஷ்டமாதிபதி ஆகிறார். அவர் 2 வந்து பலமாக வந்து உட்காருகிறார். அப்படிங்கும்போது இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு குறைபாடுள்ள ஒரு பலன் அப்படின்னே சொல்லலாம். அஷ்டமாதிபதி பலம் பெற்று 2 வந்து வருமான ஸ்தானம் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல உட்கார்ந்தால் கொஞ்சம் வருமானத்தை குறைக்கத்தானே செய்வார். அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்தில் இந்த அஷ்டமாதிபதி அப்படிங்கிறவர் பலம் பெறக்கூடாது அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். சரி, அடுத்ததாக செவ்வாய் இந்த லக்னத்திற்கு 5 திரிகோணஸ்தானாதிபதி ஆகிறார். அந்த திரிகோணஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்றது ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். லக்னத்திற்கு 2ஆம் இடமான பணபரஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால வந்து அப்படி ஒன்றும் பெரிய மோசமான ஸ்தானம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவருக்கு வீடு கொடுத்த சனி, அதே மாதிரி லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று ஆனால் செவ்வாய்க்கு சஷ்டாஷ்டமாக உட்கார்ந்துருக்கிறார். இவர் வாங்கிய சாரம் பார்த்தீங்கன்னா உத்திராடம் 4ஆம் பாதம். அதாவது 5 உச்சமாகி இன்னொரு திரிகோணஸ்தானாதிபதியினுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். அந்த சார அதிபதியான சூரியன் அவரும் உச்சமாகி உட்கார்ந்திருக்கிறார் செவ்வாய்க்கு கேந்திரத்தில். ஸோ இது செவ்வாயை எந்த அளவுக்கு பலப்படுத்தும் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க. செவ்வாய் வாங்கிய சார அதிபதி செவ்வாய்ங்கிறதே வந்து இந்த லக்னத்திற்கு 5 திரிகோணஸ்தானாதிபதி ஆகிறார், 12 விரயஸ்தானாதிபதியும் ஆகிறார். ஆனால் அந்த 5 திரிகோணஸ்தானாதிபதி இன்னொரு திரிகோணஸ்தானமான 9 சூரியன் அவர் சாரம் வாங்கி அந்த சூரியனும் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறார். அதே மாதிரி அந்த செவ்வாய் தன்னோட வீட்டையும் 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதுவும் ஒரு பலம் பெற்ற நிலை அப்படின்னு சொல்லலாம் அந்த ஸ்தானத்திற்கு. சரி, அவர் கூட சுபர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தால் சுபர் இல்லை. அதாவது சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது தேய்பிரை சந்திரனாக இருக்கிறது. ஸோ அதனால் வந்து அவருக்கு சுபர் வந்து ஆக்சுவலாக வந்து சேர்க்கை இல்லை. சுபர்கள் பார்வை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தால் சுபர்களுடைய பார்வையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறமாக புதன் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் லக்னத்திற்கு 7 ஆகிறார், 10 ஆகிறார். இந்த ஜாதகத்திற்கு பாதகாதிபதியும் ஆகிறார். ஸோ பாதகாதிபதி வலுப்பெறக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நியதி. ஏன்னா பாதகாதிபதி வலுப்பெற்றால் என்றால் பாதகமும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த புதன் லக்னத்திற்கு 5ஆம் இடமான திரிகோணஸ்தானத்தில் உட்கார்ந்து பலம் பெறுகிறார். கூட உட்கார்ந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு திரிகோணஸ்தானாதிபதி சூரியன் உச்சமாகி உட்கார்ந்துருக்கிறார். புதாத்திய யோகத்தோட இருக்கு. அங்கே புதனும் சூரியனும் சேர்ந்து உட்கார்ந்து புதாத்திய யோகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கு. ஸோ அந்த புதனுக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் வந்து உச்சமாயிருக்கிறார். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். புதன் வாங்கிய சாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் பரணி 4ஆம் பாதம். இந்த பரணி 4ஆம் பாதத்தில் பரணியோட அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரனும் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் உச்சமாக நிற்கிறார். இந்த லக்னத்திற்கு 6-11 ஆகிறார் சுக்கிரன். அவர் 4ஆம் இடத்தில் உச்சமாக உட்கார்ந்திருக்கிறார். இந்த அமைப்பும் இந்த புதனை கொஞ்சம் வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறமாக புதனை வந்து யாராவது சுப கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கா? ஏன்னா பாபரோட சேர்ந்த உடனே அவரும் பாவி ஆயிட்டார். அப்போ சுபர்களுடைய பார்வை இருக்கா அப்படின்னா சுபர்களினுடைய பார்வையும் அவருக்கு கிடையாது. அடுத்ததாக குரு. லக்னாதிபதியை குருவாகிறார். 4 குருவாகிறார் இந்த ஜாதகத்திற்கு. அவர் 8ஆம் இடத்தில் உச்சமாக உட்கார்ந்திருக்கிறார். 8ஆம் இடத்தில் உச்சமாக உட்கார்ந்திருக்கிறார். ஸோ குரு வந்து நல்ல பலம் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கிறார்னு சொல்லலாம். அவருக்கு வீடு கொடுத்த லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். அது ஒரு குறையாக இருந்தாலும் ஆனால் அவர் அங்கே உச்சம் பெற்று உட்கார்ந்திருக்கிறதுனால ஒரு பலம் பெற்ற நிலையில தான் உட்கார்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன், அந்த சந்திரன் லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். ஆட்சியோ உச்சமோ எதுவும் பெருசா படலை. ஆனால் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து தன்னோட வீட்டையும் பார்க்கிறார், அந்த குருவையும் பார்க்கிறார், ராசி அதிபதி. அவர் வாங்கிய சாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் பூசம் 4ஆம் பாதம். பூசம் 4ஆம் பாதம் வாங்கியிருக்கிறார். பூசம் அப்படின்பது சனியனுடைய நட்சத்திரம். அந்த சனி குருவுக்கு 12இல் மறைகிறார். லக்னத்திற்கு 7இல் திக்பலம் வாங்குகிறார்.
ஸோ அந்த சார அதிபதியும் பலம் பெற்ற நிலையில் இருக்கிறார், ஆனால் குருவுக்கே மறைகிறார். அப்படிங்கிறப்போ அந்த சார அதிபதியினுடைய சப்போர்ட் இந்த குருவுக்கு கிடைக்காது அப்படின்னும் சொல்லலாம். சரி, அடுத்ததாக சுக்கிரன். சுக்கிரன் இந்த ஜாதகத்திற்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 6க்கும் 11க்கும் உடையவராகிறார். அவர் 4ஆம் இடத்தில் உச்சமாக உட்கார்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்தில் உச்சமாக உட்கார்ந்திருக்கிறதுங்கிறது கேந்திர ஸ்தானத்தில் ஒரு சுபகிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் கேந்திராதிபத்திய தோஷம் உண்டு அப்படின்னு சொல்றது நீதி. ஸோ அதே மாதிரி இந்த சுக்கிரன் கேந்திராதிபத்திய தோஷத்தில் இருக்கிறார். சுபகிரகம் கேந்திர ஸ்தானத்தில் உச்சமாகிறார் அப்படிங்கிறது. அவருக்கு வீடு கொடுத்த குரு அவரும் உச்சமாகிறார். பாருங்க, இந்த இடத்துல அவர் உச்சமாகி அவருடைய பார்வையும் அந்த வீட்டுக்கு இருக்கு. 9ஆம் பார்வை, குருவினுடைய 9ஆம் பார்வை அந்த சுக்கிரனுக்கு இருக்கு. அப்போ அந்த சுக்கிரனுக்கு இன்னும் சுபத்தன்மைகள் கூடுகிறது அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் வாங்கிய சாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் உத்திரட்டாதி 2ஆம் பாதம். உத்திரட்டாதி மீண்டும் அதே சனி. அந்த சனி லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார். சுக்கிரனுக்கு 4ஆம் இடமான கேந்திரஸ்தான அமைப்பில் இருக்கிறார். ஸோ இந்த சுக்கிரனும் நல்ல பலம் பெற்ற நிலையில் இருந்தாலும் கேந்திராதிபத்திய தோஷத்தினுடைய பலன்களையும் கண்டிப்பாக இந்த சுக்கிரன் தன்னுடைய தசாபுக்திகளில் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். அதற்கப்புறமாக சனி இந்த ஜாதகத்திற்கு 2 மற்றும் 3 குடையவராகிறார். அவர் லக்னத்தில் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து திக்பலம் வாங்குகிறார். அந்த சனிக்கு வீடு கொடுத்த புதனோ திரிகோண ஸ்தானத்தில் உட்கார்ந்து சனியை இன்னும் பலப்படுத்துகிறார். அந்த சனி வாங்கிய சார அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தால் மிருகசீரிசம் 3ஆம் பாதம். மிருகசீரிசம் 3ஆம் பாதம். 3ஆம் பாதத்துல இருந்து அந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உச்சமாகிறார் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ செவ்வாய் அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சஷ்டாஷ்டகமாக உட்கார்ந்துருக்கிறார். சாரநாதன் சஷ்டாஷ்டகமாக உட்கார்ந்துருக்கிறது. சனிக்கு செவ்வாய் ஏறி செவ்வாய் சஷ்டாஷ்டகமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க போது அந்த சனிக்கும் அந்த சாரநாதனுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்கிறது கடினம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ராகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிஷபத்தில் உட்கார்ந்துருக்கு. ராகுவுக்கு ஏற்ற இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகு கேதுக்களுக்காக தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். எந்த அளவுக்கு ராகு கேது பலன்களை ஈஸியாக எடுக்க முடியும் நாம. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த ராகு கேது தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் பலன் எடுக்கிறதுல. ஸோ ராகு கேதுக்கு பலன் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஒரு கிரக பலம், ஜாதகத்தில் கிரக பலத்தை துல்லியமாக கணக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிங்கன்னா ஒரு கிரகம் பலம் பெற்றிருக்கா பலம் பெறலையா அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். இது போக போக நிறைய ஜாதகங்களில் நீங்கள் பார்க்க உங்களுக்கு அனுபவங்கள் கூடிக்கொண்டே வரும். ஸோ அப்புறம் ஒரு கிரகத்தை பார்த்த உடனே உங்களால் சொல்ல முடியும் கிரகம் நல்ல பலத்தோடு உட்காந்துருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ சென்றடையட்டும். ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அப்படியே இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்ஸ் என்னவோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். மேலும் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் தொடர்ந்து வரும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல விஷயத்தோட உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சதீஷ்குமார். தேங்க்யூ.